உனக்காக இதுதானோ காதல் என்றறிந்தேன் அடி. புது பார்வை நீ பார்த்து புது வார்த்தை நீ பேசி இதயத்தை இடம் மாற செய்தாயடி. மெல்லிடை கொண்டு நடைகள் போடும் அழகான பெண்ணே, முப்படை கொண்டு என்னை சுற்றி வளைத்தாயடி. என் உறக்கத்தை திருடிச் சென்று உறவாடும் பூவே, உன் சிரிப்புக்குள் சிறை வைக்கிறாய். அட கொஞ்சம் கொஞ்சமாய் என்னை வாட்டினாய், கொஞ்சம் கொஞ்சமாய் என்னை மாற்றினாய், இதயத்தின் மறுபக்கம் நீ காட்டினாய். என்னாச்சு? அவன் ஞாபகம் நமக்கு ரொம்ப வருது. அவளை பார்க்கணும் போல இருக்கு. எங்களை விட்டு போய் 3 வருஷம் ஆச்சு. நல்லா இருக்காளா, கஷ்டப்படுறாளா எதுவுமே தெரியல. அக்காவுக்கு பயந்து பெத்த பொண்ணையும் தேடாம விட்டுட்டேன். அவ துரோகம் பண்ணிருக்கலாம். ஆனா 1000 இருந்தாலும் நான் பெத்த பொண்ணாச்சே, அது எப்படி விட முடியும்? நல்லா இருக்கணும், எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். என்னங்க எங்க இருக்கா எதுவுமே தெரியலையே. நல்லா இருக்காளா இல்ல கஷ்டப்படுறாளா? என்னாச்சு? ஏன் நமக்கு அவன் ஞாபகமாக இருக்கு? சுஜாமா எங்கம்மா இருக்க? நான் வந்து கூப்பிடுறேன். என்ன யோசிச்சுட்டு இருக்காங்க? என்னங்க என்னம்மா? என்னங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? நான் வந்து என்னங்கன்னு கூப்பிடுறேன். நான் கூப்பிடுறது கூட கேட்காம அப்படி என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? உங்க உடம்பு என்னத்துக்காகும்? இல்லம்மா, என்னமோ தெரியல, திடீர்னு நம்ம சுஜாவோட ஞாபகமாவே இருக்கு. பார்க்கணும் போல தோணுது. நல்லா இருக்காளா இல்லை கஷ்டப்படுறாளா? மனசு போட்டு என்னமோ ஒரு மாதிரி இருக்கு. அக்கா ஏதோ சொல்லுவாங்க, அக்காவுக்கு துரோகம் பண்ணிட்டோம், அக்காவை தலைக்குனி வச்சுட்டோம் அப்படின்னு நினைச்சு அக்காவுக்கு பயந்து நம்ம அவளை தேடாமலே விட்டுட்டோம். அவ இப்ப எங்க இருக்கா, என்ன பண்றா, நல்லா இருக்காளா எதுவுமே தெரியல. காலையில இருந்து அவளை பார்க்கணும் போல தோணுது. பாருங்க, நீங்க அவளை பத்தி யோசித்து உங்களுக்கு எதுவும் ஆகாம அவதான் நம்ம வேண்டாம் இருந்தாலும் போனா அவ எப்படி இருந்துட்டு போறா உங்களுக்கு என்ன? நீங்க சும்மா இருங்க. ஏன் பயமா? உண்மையை சொல்லு, மனசாட்சி தப்பி சொல்லு. அவ எப்படியும் போனா, எப்படியும் கெட்டு போனா உனக்கு பிரச்சனை இல்லையா? சொல்லு பயமா. ஏங்க அவதானங்க நம்ம வேண்டாம் எவனோ ஒருத்த வேணும்னு நம்மள எல்லாரையும் உதறிட்டு கல்யாணத்துக்கு முதல் நாள் நைட்டு நம்மளை அத்தனை பேர் முன்னில சபையில் நம்மளை அவமானப்படுத்திட்டு போனாங்க. அவளை யோசிச்சு நம்ம என்னங்க பண்ண முடியும்? அவள் தான் நம்ம வேணான்னு கொழுப்பெடுத்து போனா. அவள் எப்படி இருந்தா நமக்கு என்ன? நீங்க எதை பத்தி யோசிக்காதீங்க. பிரேமா, நீ பேசுறதுலே தெரியுது வாய் வார்த்தைக்காக என்ன நான் எதுவும் யோசிச்சு எனக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு நீ சொல்ற. எனக்கு நல்லாவே புரியுது. நம்ம தப்பு பண்ணிட்டோமோ? நம்ம பொண்ணுகிட்ட விருப்பத்தை கேட்டிருக்கணுமா? நம்ம விருப்பப்படி செஞ்சனாலதான் அவ நம்ம கிட்ட சொல்லாம போயிட்டாளா? அது நம்ம என்னங்க தப்பு பண்ணோம்? நீங்க என்னங்க தப்பு பண்ணீங்க? எந்த தப்பும் பண்ணல. ஒரு தகப்பனா என்ன பண்ணணுமோ அதுதானே பண்ணீங்க. இல்லம்மா, அவகிட்டையும் அவ விருப்பத்தை கேட்டிருக்கணும்னு தோணுது. சரிங்க, நீங்க உங்க ஆசையும் விருப்பத்தையும் நீங்க ஏற்பாடு பண்ண கல்யாணத்தை வந்து சொன்னீங்க. உங்ககிட்ட தான் சொல்ல முடியல. என்கிட்டயே வந்து சொல்லியிருக்கலாமே. நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேனே, ஏங்க சொல்லல? கல்யாணம் வரைக்கும் அமைதியா இருந்துட்டு கல்யாணத்துக்கு முந்தின நைட்டு நம்மள எல்லாரையும் அசிங்கப்படுத்திட்டு போயிருக்கா. எதுக்குங்க? அவ முன்னாடியே சொல்லியிருந்தா நம்ம இத்தனை ஏற்பாடு பண்ணியிருக்க மாட்டோமே. இப்போ பாருங்க, உங்க அக்கா இதை காரணமா வச்சு இத்தனை வருஷம் அந்த சொத்துக்கு சைன் போடணும். அது முடிஞ்சா அது முடியும். ஆனா அவங்க வரவே மாட்டேன்னு வீம்புல இருக்காங்க. ஏன்? அவங்க அந்த சபையில அவமானப்பட்டுட்டாங்க, நம்ம அவங்கள அவமானப்படுத்திட்டோமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. என்னங்க? அக்கா அவ்வளவுதான். முன்னாடி தம்பி தம்பின்னு பாசமா ஓடி வருவா. அப்ப எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆனா இப்போ நான் ஹாஸ்பிட்டல் அவ்வளோ சீரியஸ் அட்மிட்டா இருந்தேன். ஒரு வார்த்தை என்னன்னு ஒரு வார்த்தையும் கேட்கல. என்ன எட்டி பார்க்கவும் வரல. ரொம்ப உடஞ்சிட்டேன் பிரேமா. அதான் சொல்லுவாங்கல்ல, சந்தோஷத்துலதான் குடும்பம் கூட இருக்காது, துக்கத்துல அது கூட இருக்கும். ஆனா யாருமே இல்லாம அனாதையா இருக்கும் இல்லையா பிரேமா? ஏங்க விடுங்க. அதையை பத்தி யோசித்து உங்களுக்கு இன்னும் மறுபடியும் எதுவும் ஆகாம விடுங்க. எல்லாம் சரியாகும். விடுங்க, நீங்க எதையும் யோசிக்காதீங்க. இல்ல என்னமோ தெரியல, இன்னைக்கு சுஜா ஞாபகம் அதிகமா இருக்கு. அவளை பார்க்கணும் போல இருக்கு. நல்லா இருக்காளா? நம்ம அக்காவுக்கு பயந்து அவளை தேடாமலே விட்டுட்டோம். தேடி இருக்கணுமோ? இப்ப எங்க இருப்போம்? நல்லா இருக்காளா எதுவுமே தெரியல. அதான் மனசுக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்கு. விடுங்க, அவ கண்டிப்பா எங்க இருந்தாலும் நல்லா இருப்பா. நல்லா இருக்கான்னு நினைச்சுக்கோங்க. அவளுக்கு எந்த கஷ்டமும் இருக்காதுன்னு நம்ம நினைப்போம். கண்டிப்பா எந்த கஷ்டமும் இருக்காது. நல்லா இருக்கணும். அவ தேர்ந்தெடுத்த வாழ்க்கை. அவளை குழியில தள்ளிடக்கூடாது. அவ ரொம்ப நல்லா இருக்கணும், ரொம்ப நல்லா இருக்கணும். எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், நல்லா இருந்துட்டு போட்டும். அம்மா, எங்க யாழ்னி வந்துட்டா. நம்ம வருத்தப்படுறதங்க தெரியக்கூடாது. அம்மா, என்னடி உனக்கு பிரச்சனை இப்போ? ஆமா, நீ இன்னும் ஹாஸ்பிட்டல் கிளம்பலையா? கிளம்பணும். சரி, என்ன வேணும் சொல்லு. அம்மா, நான் இன்னைக்கு ட்ரைனிங் போகலம்மா. இன்னைக்கு 1 டே லீவ் எடுக்கவா? நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். அங்கே ஃபோன் பண்ணி யாழ்னிக்கு உடம்பு சரியில்லை, அதனால இன்னைக்கு வர முடியாது அப்படின்னு மட்டும் சொன்னா போதுமா ப்ளீஸ்மா? யாழினி, ஏமா எதுக்கு? நல்லா தானே இருக்க? உடம்புக்கு எதுவும் செய்தா என்ன? அப்பா அப்படிலாம் இல்லைப்பா, அது இன்னைக்கு மட்டும் நான் போறலப்பா. ஆமா ப்ளீஸ்மா. ஏண்டி என்னாச்சு? அது ஒரு பெரிய கதைமா, அதை நான் உங்ககிட்ட அப்புறமா சொல்கிறேன். இப்போ நீங்கள்
ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கம்மா ப்ளீஸ்மா. என்னடி பண்ண சொல்லு, நீ முதல்ல சொல்லு, அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி சொல்லணுமா வேண்டாமான்னு நான் யோசிக்கிறேன். சொல்லுடி, என்னடி பண்ண? அம்மா இல்லைம்மா, நமக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம யார்கிட்ட கேட்போம் சொல்லுங்கள். நமக்கு யார் டீச் பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட தான் நம்ம அந்த டவுட்டை கேட்க முடியும். ஒரு டவுட்டு கேட்டேம்மா, அதுக்கு மொத்தம் இன்னைக்கு மட்டும் எனக்கு 10 பேஷண்ட்டை நான் பார்க்குறதுக்கு எனக்கு தந்திருக்காருமா. எப்படிம்மா என்னால் பார்க்க முடியும்? ஒரு டவுட்டு கேட்டது ஒரு குத்தமாம்மா, சொல்லுமா. டவுட்டு கேட்டதுக்கா? அப்படி என்னடி டவுட்டு கேட்டா? அம்மா கிட்ட சொன்னால் நம்மளை ஓட விட்டு அடிப்பாங்களோ? சே அம்மா சொல்ல மாட்டாங்க. நம்ம அறிவுபூர்வமாக டவுட்டு கேட்டிருக்கோம், அம்மா எப்படி நம்மளை ஓட விட்டு அடிப்பாங்க? ஏய் யாழினி, கேட்டதுக்கு பதில் சொல்லு. என்னடி டவுட்டு கேட்டா? அது வந்தம்மா, ஒரு டவுட்டு இல்லைம்மா. அவர் ஹார்ட் பீட்டு துடிக்குது, அப்புறம் எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அதில் எனக்கு ஒரு சந்தேகம்மா, அதை கேட்டேன். அதுக்கு இப்படி பனிஷ்மெண்ட் தரலாமா சொல்லுமா? அதுவும் அடுத்தவங்க பேஷண்ட்டு. ஆமாம், ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு 2 பேஷண்ட் பார்க்குற மாதிரி. ஆனால் எனக்கு மட்டும் 10மா, எப்படிம்மா சொல்லுங்கள் ஒரு டவுட்டு கேட்டதுக்கு. அப்படி என்ன பண்ணி டவுட் கேட்டா? சொல்லுடி, அது அப்பா கேட்குறாங்கல்ல, அப்படி என்ன டவுட்டு? அது அம்மா, அது வந்து அம்மா சொன்ன திட்டமாட்டியே. திட்டமாட்டேனா? அப்படி என்னடி டவுட்டு? முதல்ல அதை சொல்லு. இல்லைம்மா, அவர் கிளாஸ் எடுக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாராம். அப்படியே கிளாஸ் எல்லாம் முடிச்சு நானும் மலரும் வந்துட்டு இருந்தோம். அப்போ டாக்டர் சார் வந்து ஃபோனில் பேசிகிட்டு இருந்தாங்கம்மா. அதுவும் நல்லா சிரிச்சு கொஞ்சி என்னம்மா பேசுகிறாரு தெரியுமாம்மா. அம்மா, அவர் ஒய்ஃபை என்னமோ லவ் பண்ணுறாரு தெரியுமா. அதை போவி என்ன சார் யார்கிட்ட கடலை போடுறீங்க அப்படி இப்படின்னு டவுட்டு கேட்குறங்க பேரில் அவரை கொஞ்சம் கடுப்பேற்றுட்டேம்மா. ஆக மொத்தத்தில் நீ டவுட்டு கேட்குறங்க பேரில் அவரோட பர்சனல் லைஃப்பை பற்றி கேட்டிருக்க, அப்படி தானே? ஆமாம்மா. ஆமாம், என்னம்மா ஒரு டாக்டர், அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா, அதாம்மா கேட்டேன். நீ என்னம்மா இது சின்ன பிள்ளைத்தனமா பண்ணியிருக்கா? அப்பா அது இல்லைப்பா, அது சும்மா விளையாட்டை தான். என்னடி விளையாட்டு? இதான் விளையாட்டு. அவர் ஒய்ஃபு கிட்ட பேசிகிட்டு இருந்திருக்காரு, அதை போய் கிண்டல் பண்ணியிருக்கா. ஒய்ஃபு கிட்ட பேசுறது கடலை போடுறதா? என்ன யாழினி? அம்மா யாழினி, இனிமே இந்த மாதிரி தேவையில்லாத பண்ணாத. போ, உலக ஹாஸ்பிட்டல் கிளம்பு போ. அவரு தந்த பனிஷ்மெண்ட் கரெக்ட் தான். போவே அந்த பனிஷ்மெண்ட்டை போய் பாரு போ. அப்பா. யாழினி, சொன்னா கேட்க மாட்டியா? போ, உலக ஹாஸ்பிட்டல் கிளம்பு. சரிங்கப்பா, சரிம்மா. அம்மா டிஃபன் ரெடியா, சாப்பிட்டுட்டு கிளம்புறேன். யாழினி, நீ உன்னோட படிப்பு சம்மந்தமாக எந்த டவுட் வேணாலும் கேளு. சம்மந்தமே இல்லாமல் அவரோட பர்சனல் லைஃப்பில் போய் எந்த டவுட்டும் கேட்குறீங்கிற பாரில் கிறுக்குத்தனம் பண்ணாது, புரியுதா? சரிம்மா. ஆனால் அவர் என்ன ரொம்ப பேசினாருமா. நீ இப்படி தேவையில்லாமல் கிறுக்குத்தனமா பண்ணா யார் தான் பொறுத்துட்டு அமைதியா இருப்பா? அம்மா அது சும்மா விளையாட்ட தான் பண்ணேம்மா. நீ சின்ன பொண்ணு கிடையாது விளையாடுறதுக்கு. நீ போறது ஒரு ட்ரைனிங், ஒரு ஹாஸ்பிட்டல், டாக்டர் படிப்பு படிச்சுட்டு இருக்க. அதுக்கான மரியாதை இருக்கணும். போய் இனிமே இந்த மாதிரி இது பண்ணாம ஒழுங்கா இருக்க வழியா பாரு. அப்பா, அப்புறம் இன்னொரு விஷயம், உங்களுக்கு வரும் டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். நீங்களும் அம்மாவும் வந்துருங்க, சரியா? ஏமா எதுக்கு? நம்ம காட்டிட்டு இருக்க ஹாஸ்பிட்டலே போதும், எதுக்காக நீ தேவையில்லாம? இல்லைப்பா, எனக்கு நீங்கள் ரொம்ப முக்கியம். அவர் இதில் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டு. நீங்கள் வாங்க, அவர் உங்களை செக் பண்ணுவார் ஃபுல்லாக. நார்மல் செக்கப் தான்ப்பா, நீங்கள் பயப்பட வேண்டாம், சரியா? நானும் இப்படி கூட தான் இருப்பேன். நீங்கள் வாங்க. அம்மா, நீங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வாங்க, எல்லா ரிப்போர்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வாங்க. சரிம்மா, அப்போ நான் அப்பாவை கூட்டிகிட்டு எல்லா ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்துடுறேன், ஓகேவா? அம்மா அப்பா ஒன்றும் கார் ஓட்ட வேண்டாம், அண்ணாவை வர சொல்லுங்கள். அண்ணா வர சொல்லி வாங்க, சரியா? அப்பாவை கார் விட்டுட்டு கூட்டின்னு வராதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். ஏன்னா அப்பா இப்போதைக்கு கை எதுவுமே அசைக்கக்கூடாது. அவங்க எது அசைச்சாலும், ஏன்னா இப்போ தான் சர்ஜரி பண்ணுறதுக்கு, அதனால் ரிஸ்க்குமா. அதனால் அண்ணாவை கூட்டிகிட்டு வாங்க. அப்பா, நான் தான் கார் ஓட்டி நீங்கள் ஓட்டு வந்தீங்க, அப்புறம் பார்த்துக்கோங்க. அண்ணா வர சொல்லி வாங்க, சரியா? அதெல்லாம் அப்போ நான் கார் ஓட்ட விட மாட்டேன். ஆதிக்கிட்ட தான் சொல்லணும். ஆதியை கால் பண்ணி கூப்பிடுறேன், சரியா? நான் வரும்போது உனக்கு கால் பண்ணுறேன். சரிங்கம்மா. ஆமாம், அவர் நல்ல ஸ்பெஷலிஸ்ட்மா, நல்லா பார்ப்பார், நல்ல மனுஷன்தாம்மா. அவர் உண்மை சொல்லப்போனால் பேஷண்ட் எல்லாம் ட்ரீட் பண்ணுற விதமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அன்பா, ஏதோ ஃப்ரெண்ட்லியா, அவரோட குடும்பம் மாதிரி ட்ரீட்மெண்ட் வருமா. அதனால தான் நான் அப்பாவுக்கு அங்கே அப்பாயின்மெண்ட் வாங்கினேன். நீங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வந்துருங்க, சரியாம்மா? இப்படிப்பட்ட மனுஷனை தான் நீ போய் தேவையில்லாமல் போய் நோண்டிட்டு இருக்க. இங்கே பாரு, இனிமேல் ஒழுங்காயிரு, அவ்வளோதான். சரிம்மா, இனிமேல் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். சும்மா விளையாட்டா பண்ணேன், இனிமேல் நான் அப்படி பண்ண மாட்டேம்மா. சாரிம்மா. சாரிப்பா. நீ எங்ககிட்ட சாரி கேட்கறதோடையும் அந்த டாக்டர் கிட்ட சாரி கேளு, சரியா? போன உடனே சாரி சார், நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், என்னை மன்னிச்சுங்கன்னு போய் மன்னிப்பு கேளு, ஓகேவா? நான் என்னோட நோட்ஸ் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வரேன். ஆமாம், சாப்பாடை ஊட்டி விட்டுருமா, இருந்து சாப்பிட்றது நேரம் இல்லை, டைம் ஆகிட்டு. நான் இன்னைக்கு போக வேண்டாங்கிறதுலாம் அப்படியே இருந்துட்டேன். இப்போ டைம் ஆகிட்டு, நான் டக்குன்னு ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். எனக்கு சாப்பாடை மட்டும் ஊட்டி விட்டுருங்க. சரி, நீ போய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வா, நான் உனக்கு 2 தோசை ஊற்றி வைக்கிறேன். சீக்கிரம் வா. சரிம்மா. சரிங்க, நான் உங்களுக்கு ஜூஸ் போட்டு வச்சிருக்கேன், எடுத்துகிட்டு வரேன். குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க. ஹாஸ்பிட்டல் கிளம்பும்போது சொல்கிறேன், அப்புறம் ரெடி ஆகுங்க, சரியாங்க? சரிம்மா. அப்புறம் எதை பற்றி யோசிக்க வேண்டாம், சரியா? அவள் எங்கே இருந்தாலும் நல்லா இருப்பா, நல்லா இருப்பா அப்படின்னு நினச்சிட்டு அமைதியாக இருங்க. எதை பற்றி யோசிக்காதீங்க. நான் ஒத்திக்காக யோசித்து நம்ம இன்னும் இருக்க 3 பிள்ளைங்களை விட்டுறக்கூடாது. அதனால தான் சொல்கிறேன். இன்னும் 3 பேர் இருக்காங்க, புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். புரியுதுமா. சரிம்மா, போ, பிள்ளை வேற கிளம்பி வருவா, அவளுக்கு சாப்பாடு கொடு. சரிங்க. என் பொண்ணு நல்லா இருக்கணும்,
நல்லா இருக்கணும். கண்டிப்பா நல்லா இருப்பான். சந்தோஷமா இருக்கும். உனக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது. நல்லா இருக்கணும். நல்லா இருக்கும். சப்பா முடியல. சேர்மன் சார் கூட மீட்டிங் எத்தனை வாட்டி நம்ம அட்டன் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்படியெல்லாம் ஒரு ஸ்ட்ரிக்டாக பேசினதே இல்லை. ஆனால் இந்த ஆதி சார் என்னம்மா பேசுகிறாரு? ரொம்ப டேஞ்சர் தான். எல்லா வேலையும் டக்கு டக்குன்னு முடிக்கணும். சரி, டக்குனு போய் அந்த ஃபைலை பாஸ் பண்ணி விட்டுருவோம். இல்லை அதுக்கும் சேர்த்து திட்டு விழுந்துரும். பிரியா, ஒரு நிமிஷம். என்ன சார், என்ன கூப்பிட்டீங்க? எதுவும் ஃபைல் எதுவும் தேவையா? ஃபைல் தேவைன்னா அங்கே வச்சு கேட்டிருப்பேன். உங்ககிட்ட தனியாக தான் பேச வந்திருக்கேன். அப்படின்னா புரியுதா இல்லை புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? ஏன்னா நீங்கள் இருக்க இடம் அப்படி, அதான் கேட்குறேன். சார், இது ஆஃபீஸ் சார். வேலை விஷயமா எதுனாலும் கேளுங்க. மற்றபடி ஃபர்ஸ்ட் நாள் எதுவும் வேண்டாம். எதுவும் ஃபைல் வேணா சொல்லுங்கள், எடுத்தாரேன். எனக்கு டைம் இல்லை, வேலை இருக்குது, நான் கிளம்புறேன். பிரியா, ஒரு நிமிஷம். நான் உங்ககிட்ட பேசணும். பாருங்க சார், பேசுறதுக்கு என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. அப்புறம் கையில் பார்த்தானா அவ்வளோதான், என்னை உண்டிலே நாக்கிடுவா. நான் கிளம்புறேன். பிரியா பிரியா, ஒரு நிமிஷம். ஒரு 5 நிமிஷம் தான். கையில் இப்போ மீட்டிங்கில் தான் இருக்கா. இப்போதைக்கு வரமாட்டா. ஒரு 5 நிமிஷம். ஓ, அதை தெரிஞ்சு வச்சுட்டு தான் நீங்கள் என்கிட்ட பேச வந்திருக்கீங்க. என்ன சார், சொல்லுங்கள். ம், ஆமாம். சரி சார், என்ன விஷயம் சொல்லுங்கள். பிரியா, சுத்து வளைச்சு பேச வரல. எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்ன பிடிக்குமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம பேசி பழகலாமா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா அடுத்த கட்டத்துக்கு போவோம். இல்லைன்னா எப்போவுமே ஃப்ரெண்டாக இருப்போம். அது இல்லை, வேண்டாம் சார். அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீங்கள் எங்கே இருக்கீங்க, நாங்கள் எங்கே இருக்கோம்? நான் இங்கே வேலை பார்க்குற வெறும் ஸ்டாஃப் மட்டும்தான். நீங்கள் வந்து என்கிட்ட இப்படி அப்ரோச் பண்ணுறது வேண்டாம் சார். ஏமா இங்கே பாரு. ஒருத்தர் மேலே காதல் வாருது, ஆஸ்தி அந்தஸ்து எல்லாத்தையும் வச்சு வராது. புரியுதா? மனசுக்கு பிடிச்சிருக்கணும். மனசுக்கு ஒத்தி பிடிச்சி போச்சுன்னா அவள் தான் வேணும்னு முடிவு அனுப்பேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ. நீ இப்போவே உன் முடிவை சொல்ல வேண்டாம். நம்ம பேசுவோம், பேசி பழகுவோம். என்னை பற்றி நீ புரிஞ்சுக்கோ. அப்புறமா அது இல்லை இல்லை, வேண்டாம், சரிப்பட்டு வராது. பாரு பிரியா, நீ வேணா மனசில் உன்னை வச்சுட்டு வெளியே உன் ஃப்ரெண்டுக்கு பைப்பிடலாம். ஆனால் நான் அப்படி கிடையாது. நான் உன்னை எப்படி பார்த்தீனோ அப்படி நீயும் என்னை பார்த்தீன்னு எனக்கு தெரியும். உனக்கும் என்னை பிடிக்குன்னு எனக்கு தெரியும். நடிக்காது, சரியா? சரி, பேசி பழகுவோம். அதுக்கப்புறம் பிடிச்சிருந்தா லவ் பண்ணுவோம் அப்படின்னு தான் உங்ககிட்ட வந்து பேசினேன். நீ என்ன ரொம்ப பண்ணுற? ஏன்னா சார் ரொம்ப பேசுகிறீங்க? நான் அப்படிலாம் பார்க்கல. எப்படி பார்க்கல? அதான் நீங்கள் சொன்னீங்கல்ல, நீங்கள் எப்படி பார்த்தீங்களா அப்படி நான் பார்த்தேன்னு. அதுதான் நான் சொல்கிறேன். நான் அப்படிலாம் பார்க்கல. நான் எப்படி பார்த்தேன்? என்ன அறிவா கேள்வி கேட்குறான் நினைப்பா? இல்லை பிரியா, நான் எப்படி பார்த்தேன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு. அதான் நான் அப்படி தான் பார்த்தேன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? நீ அப்போ அப்படி தானே பார்த்த. என்ன பிரியா? இங்கே பாருங்க, கையிலுக்கு தெரிஞ்சு அவ்வளோதான். நீங்கள் போங்க. என்னம்மா, கையில் உன்னோட ஃப்ரெண்டு தானே? இல்லை, உங்களுக்கு அவளை பற்றி தெரியாது. அவள் அடிக்கடி எங்ககிட்ட ஒன்று சொல்லுவா. என்னென்னா, நம்மளை அப்பா அம்மா நம்ம மேலே உள்ள நம்பிக்கையில் தான் விட்டுருக்காங்க. நம்ம மேலே முழு நம்பிக்கை வச்சு தான் நம்மளை சொந்த ஊரை விட்டு நம்ம இன்னொரு ஊரில் வந்து வேலை பார்க்குறோம். அதே மாதிரி அவங்க நம்பிக்கையை நம்ம காப்பாற்றணும். எந்த காதல் எதுலேயுமே நம்ம போய் விழக்கூடாது அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாள். நான் எப்படி உங்ககிட்ட இப்படி பேசினேன். ஆமாம், நான் உங்களை பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்தது. இதெல்லாம் அவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாக எங்கள் அப்பாட்டே சொல்லி கொடுத்துருவான். வேண்டாம். அது சரிதான், கையில் சொல்கிறது சரிதான். உங்கள் பேரண்ட்ஸ் உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் தான் உங்களை சொந்த ஊரை விட்டு நீங்கள் இங்கே வந்து வேலை பார்க்குறீங்க. நீ சொல்கிறது எனக்கு புரியுது. ஆனால் நம்ம இப்போ அவங்கள நோக்கடிச்சோ இல்லைன்னா அவங்கள வந்து நம்ம மேலே வச்சுருக்க நம்பிக்கையை உடச்சோன்னு நம்ம கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம். அவங்க விருப்பத்தோட, அவங்க முழு விருப்பத்தோடு நம்ம கல்யாணம் பண்ணிப்போம். அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா கடைசி வரைக்கும் அப்படியே இருப்போம். அவ்வளோதான். அது அது வந்து இங்கே பாரு பிரியா, நீ இப்போ என்கிட்ட உடனே லவ் சொல்லணும், நீயும் என்னை பிடிச்சி போய் பார்த்த அதனால நீ என்ன லவ் பண்ணுற அப்படி எதுவுமே வேண்டாம். பேசுவோம், ஃப்ரெண்டாக பேசுவோம், பழகுவோம். என்னை பற்றி புரிஞ்சுக்கோ, நானும் உன்னை பற்றி புரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பிடிச்சிருந்தா அடுத்த கட்டத்துக்கு போவோம். அவ்வளோதான். வேணா கையிலுக்கு வேணா தெரியாமல் வேணா நம்ம பேசுவோம். இல்லை இல்லை, இன்ன வரைக்கும் ஆச்சு. எங்கள் 3 பேருக்குள்ள எந்த சீக்கிரட்டுமே இருந்ததில்லை. நான் மறைச்சி உங்ககிட்ட பேசுறது வேண்டாம். இப்போ நீ அவளுக்கு தெரிஞ்சே என்கிட்ட பேசு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்காக தான் நான் அப்படி சொன்னேன். இல்லை, அவள் இப்போ நீங்கள் சார் அப்படின்னா வேலை விஷயமா எது கேட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்படி பர்சனலாக பேசணும்னு சொன்னால் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டான். வேண்டாம், செட் ஆகாது, வேண்டாம். என்ன பிரியா, எப்படி போனாலும் அதையே சொல்கிற. இப்போ வேணா அவளுக்கு தெரிய வேண்டாம். அவளுக்கு நான் சொல்லி புரிய வைக்கிறேன், சரியா? என்னோட காதலும் உன்னை உன்னை எக்காரணத்தை கொண்டு கைவிட மாட்டேன். உங்கள் அப்பா அம்மா சம்மதத்தோட தான் உனக்கு கல்யாணம் பண்ணுவேன்னு அவளுக்கு நம்ம புரிய வைப்போம். இப்போதைக்கு நம்ம ஃப்ரெண்டாக பேசுவோம். இப்போ நம்ம லவ் பண்ணல, ஃப்ரெண்டாக தானே பேசுகிறோம். நம்ம அப்படி லவ் பண்ணோம்னா அவள்கிட்ட சொல்லி நம்ம புரிய வைப்போம். கண்டிப்பாக புரிஞ்சுப்பான். அவள் நல்ல புத்திசாலி பொண்ணு தானே, கண்டிப்பாக புரிஞ்சுப்பான். நம்ம வேணா அவளுக்கு தெரியாமல் பேசுவோம், ஓகேவா? அது வந்து சரிப்பட்டு வருமா? இங்கே பாரு பிரியா, உன்னோட நம்பர் என்கிட்ட இருக்கு. நான் அப்போவே கோபால் சார் கிட்டேருந்து உன்னோட நம்பரை வாங்கிக்கிட்டேன். ஆனால் உனக்கு நான் இன்ன வரைக்கும் எந்த மெசேஜ் பண்ணலை.
ஏன்னா உன் பர்மிஷன் இல்லாமல் உனக்கு மெசேஜோ காலோ பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதான் நீ ஓகே சொன்னா என்னோட நம்பர்லேருந்து உனக்கு மெசேஜ் வரும். என்னோட நம்பரை சேவ் பண்ணிக்கோ. இல்லைன்னா சரி ஓகே. ம், கௌதம் நீ என்ன கௌதமன் கூப்பிடுறேன்னா அப்போ இப்போ ஃப்ரெண்டாக மட்டும்தான், வேற எதுவும் இல்லை உங்களுக்கும் எனக்கும். ஓகே, ஃப்ரெண்டாக பேசுவோம். ஆனால் கையிலுக்கு இப்போதைக்கு தெரிய வேண்டாம், ஓகேவா? கையில் இருக்கும்போது மட்டும் என்கிட்ட வந்து ஏதாவது பேசுனீங்க அப்புறம் பார்த்துக்கோங்க, எப்போவுமே பேச மாட்டேன். கண்டிப்பா. ஆனால் கையில் இருக்கும்போது கண்டிப்பாக உங்ககிட்ட பேச மாட்டேன். ஓகே. ம், ஓகே கௌதம். சரி, ஒரு ஃபைல் மேனேஜர் சார்கிட்டே சைன் வாங்கணும். சைன் வாங்கிட்டேன்னா அதை மூவ் பண்ணணும். நான் கிளம்புறேன். அதான் என்னோட நம்பர் இருக்குல்ல, மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே பிரியா, போ போய் வேலையை பாரு. ரொம்ப நேரம் ஆச்சு. உன் ஃப்ரெண்டு கையில் இப்போ வந்துடுவான். ஓகே பாய். அப்புறமா பார்க்கலாம். முடிஞ்சா பார்க்கலாம், இல்லையா மெசேஜ் பண்ணுறேன். பாய். ம், ஓகே. காலம் முழுவதும் காத்திருப்பேன், நீ காணும் இடத்தினில் பூத்திருப்பேன். அடி ஒற்றை ரூபாய் பக்கம் 2 எந்த நண்பு சேர்ந்திருக்கும், நெஞ்சில் வைத்து காத்திரு. அடி பேரழகே உன்னை சேர்ந்திடவே இந்த நாணயமோ சாட்சி. இருக்கும் இதயம் உனக்கே உபயம், எதற்கு ஆராய்ச்சி?